நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். நியாயத்தீர்ப்பு அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும். நியாயத்தீர்ப்புனா அப்படி பயப்படுற மாதிரி அப்படி அல்ல. ஒரிஜினலா நியாயத்தீர்ப்புக்கு 2 காரியங்கள் இருக்கு. அதாவது ஒரு பக்கம் தண்டனையும் இருக்குது, இன்னொரு பக்கம் ரிவார்ட்ஸும் இருக்கு. அதாவது பலனும் கொடுக்கிறார். வேதத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லும் பொழுது மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு 30ஆம் வசனம் வரைக்கும் ஒரு ஓமையை சொல்லுகிறார். அந்த ஓமையில எப்படி இருக்குன்னா, ஒரு 5 தாலந்து வாங்குறவன், 2 தாலந்து வாங்கினவன், அதுக்கப்புறம் 1 தாலந்து வாங்கினவன், இப்படி 3 பேர்த்தையும் குறித்து சொல்லுகிறார். இதுல அந்த 5 தாலந்து வாங்கினவருக்கும் 2 தாலந்து வாங்கினவருக்கு என்ன சொல்லுகிறார்னா, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கும் போது அந்த எஜமான் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், நீ அநேகத்துல உன்னை அதிகாரி வைப்பேன் என்று சொல்கிறார். இன்னொரு 1 தாலந்து வாங்கினவன் அவன் அது உண்மையா வேலை செய்யாததுனால அவன் என்ன சொல்றான்னா, புரோஜனமற்ற ஊழியக்காரனே, இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் என்று சொல்கிறார். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கணும். ஆமென். சோ ஒரு பக்கம் ஒருத்தருக்கு ரிவார்டும் கிடைக்குது, இன்னொரு பக்கம் தண்டனையும் கிடைக்குது. அப்படின்னா இந்த நியாயத்திற்கு சிலருக்கு அது ஆசீர்வாதமா இருக்கு, சிலருக்கு அது சாபமாய் முடியுது. ஆமென். சிலர் நித்திய ஜீவனுக்குள்ளாகவும் சிலர் நித்திய நரகத்துக்காகவும் போறாங்க. சரியா? சோ நியாயத்தீர்ப்பை குறித்து நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. அப்போஸ்தலர் பவுல் இதுக்கு சொல்லும் பொழுது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சொல்கிறார், இது முதல் நீதியின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரகாசமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ நமக்காக ஆண்டவர் ஒரு நீதியின் கிரீடம், பேரு சொல்லும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் சொல்கிறார். அப்போ இதெல்லாம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். இந்த அறிவும் இந்த ஆஞ்சையும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவை, ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவை. ஆமென். சோ நியாயத்தீர்ப்பை குறித்து பயப்படுகிறதுக்கு அல்ல, நியாயத்தீர்ப்புல 2 காரியம் இருக்கிறத புரிந்து கொள்ளணும். முதலாவது. 2வது, இது ஏன் சபையில பேசணும், இது எதுக்கு சபைக்கு தேவையா? இது நீங்க கவனிச்சு பாருங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லிருக்கு, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோர் உயிர்த்தெழுதல், நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் அப்படின்னு இருக்கு. அதாவது நியாயத்தீர்ப்பு அஸ்திபார உபதேசங்கள் ஒன்றாக இருக்கிறது. ஆமென். சர்ச்ல தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் என்னன்னா, நியாயத்தீர்ப்பை குறித்து அறிந்து கொள்வது. ஆமென். அதையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கிறது. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, அங்க அப்போஸ்தலர் பவுல் அவர் ஒரு கைதியாக இருக்கிறார். அங்க ஃபெலிக்ஸ் அப்படிங்கிற ஒரு தேசாதிபதி அவர் அவர்கிட்ட எனக்கு இயேசுவை பத்தி சொல்லுன்னு கேட்கிறார். இதுதான் அங்க நிலை. ஓகேவா? இங்க என்னன்னா, பவுல் ஒரு கைதி, அவர் சிறைச்சாலையில அடைக்கப்பட்ட ஒரு கைதியா இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அவருக்கு இன்னும் தண்டனை கொடுக்கப்படல. இப்போ இந்த ஃபெலிக்ஸ் அப்படிங்கிற இந்த தேசாதிபதியால இவருக்கு தண்டனை கொடுக்கவும் முடியும், இல்லைன்னா இவர் நிரபராதின்னு சொல்லி இவரை விடுதலை செய்ய முடியும். 2மே இவரால செய்ய முடியும். ஆனால் இவர் பவுல்கிட்ட கேட்கிறாரு, எனக்கு இயேசுவை பத்தி சொல்லணும். இப்ப இந்த சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பேசுவோம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் நமக்கு தண்டனை கொடுக்க முடியும், மரண தண்டனை கொடுக்க முடியும், இல்லைன்னா நம்மளை விடுதலையாக்க முடியும். அவர்கிட்ட நம்ம என்ன மாதிரி பேசுவோம்? எவ்வளவு சாஃப்டா பேசுவோம், இல்ல? அப்படித்தானே? ஆனால் கைதியா இருக்கிற அப்போஸ்தலர் பவுல் என்ன பேசுறாரு தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசி பாருங்க. அதாவது அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை சொல்லும்போது, அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில், பாத்தீங்களா அவர் எதை குறித்து பேசுறாரு பாத்தீங்களா? நீதியையும் இச்சை அடக்கத்தையும் பேசிட்டு கடைசியில் இன்னொரு விஷயத்தையும் பேசுறார். அதாவது இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார். அப்போ ஒரு புது விசுவாசி இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை, அவருக்கு கூட இதுக்கப்புறம் வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து அப்போஸ்தலர் பவுல் பேசுகிறார். ஆமென். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா ஃபெலிக்ஸ், அதாவது அந்த தேசாதிபதி இருக்கார்ல, அவரு இதை கேட்டு பயம் அடைந்தாராம். ஆமென். நம்ம நிறைய நேரங்கள்ல இதெல்லாம் கேட்டா ஜனங்கள் பயப்படுவாங்க, சபைக்கு வர மாட்டாங்க அப்படின்னு இருக்கும்ல. அப்படி இல்ல, இது அஸ்திபாரம். நியாயத்தீர்ப்பு என்பது ஒரு அஸ்திபாரம். ஆமென். இங்க பவுல் பேசுகிறார் அதை பத்தி. அவர் பயமடைஞ்சு இன்னைக்கு வேணாம்ப்பா, நான் இன்னொரு நாள் பேசலாம் அப்படின்னு சொல்லி பவுல் அனுப்பிட்டாருன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆமென். அவர் பயப்படுறாரு. பயப்படுறாங்களோ இல்லையோ அது நமக்கு தேவையில்லைங்க. இது அதாவது சத்தியத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய வேலை. பயப்படுறதும் பயப்படாம இருக்கிறதும் அவர்களுடைய பிரச்சனை. ஆமென். ஏன்னா சிலர் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். போலீஸை பார்த்து யார் பயப்படுவா? குற்றவாளி பயப்படுவான். நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ஒரு டிராபிக் போலீஸ் நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க ஹெல்மெட் போட்டிருக்கீங்க, லைசன்ஸ் வச்சிருக்கீங்க, எல்லாம் இருந்ததுன்னா எப்படி தைரியமா போவீங்க? இது 2 இல்லைன்னா, ஒருவேளை ஹெல்மெட் போடலைன்னா, லைசன்ஸ் இல்லைன்னா எப்படி பயந்து போயிட்டு போவீங்க? சோ
யார் பயப்படுவார்கள்? ஆமென். சோ தேவ பிள்ளைகள் பயப்பட வேண்டாம். நான் இன்னொரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இவ்விதமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்பொழுது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவராகும்படி உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென். நம்மளை தேவனுக்கு முன்பாக பிழையற்றவராக அவர் வரும்பொழுது ஒரு குற்றமற்றவராக பரிசுத்தமுள்ளவராகும்படிக்கு நிறுத்துவதற்கு தேவன் வல்லவல்லவரா இருக்கிறார். அதுக்கு நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்த அவர் வல்லவல்லவரா இருக்கிறார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உங்களை பரிசுத்தவான்களை நிறுத்துவாராக. ஆமென்.